இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்ற அரங்கத்தினுள் விஜய் நுழைந்த அந்த கணம் தொண்டர்களின் ஆரவாரத்தால் அரங்கமே அதிர்ந்து போனது. எப்போதும் போல் அல்லாமல் இந்த முறை விஜய் அரைக்கை சட்டை அணிந்து வந்திருந்தது பலரையும் உற்று நோக்க வைத்திருந்தது. தனக்கே உரிய தன்னடக்கத்தோடு மேடையில் நடைபோட்ட விஜய் தொண்டர்களை நோக்கி மகிழ்ச்சி ததும்ப புன்னகைத்து கையசைத்தார். அப்போது தாவேகாவினர் டிவிகே என விண்ணதிர முழக்கமிட்டனர். விழாவின் முதல் நிகழ்வாக கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடங்கி வைத்தார். மும்மொழி கொள்கை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட 6 முக்கிய விவகாரங்களை குறிப்பிட்டு கெட் அவுட் என்ற ஹேஷ்டாக்குடன் அச்சடிக்கப்பட்டிருந்த பதாகையில் முதல் ஆளாக கையெழுத்திட்டார். கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். விஜயை தொடர்ந்து புசி ஆனந்தும் கையெழுத்திடச் சென்றபோது ஆர்வமுடன் பிரசாந்த் கிஷோரும் முன்னே சென்றார். ஆனால் ஒரு கணம் சிந்தித்த பிரசாந்த் பதாகையில் இருப்பது என்ன என்பது குறித்து ஆதவிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். உடனடியாக தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறி அதில் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோர் மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து திருப்புவனத்தைச் சேர்ந்த கிடாக்குடி மாரியம்மாளின் காந்த குரலில் கட்டி இழுக்கும் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பணியாற்ற பிறந்தவரா தலைவர் விஜய் என்று வாழ்க, தமிழர் வெற்றி கழகம் வளர்க. பாடலின் இடையிடையே விஜயை தம்பி என விழித்த மாரியம்மாள் விஜய் ஆட்சி அமைப்பது உறுதி என தனது ஆசையை வெளிப்படுத்தி மகிழ்ந்தார். இதனை கேட்ட விஜய் கையெடுத்து கும்பிட்டு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 2026 தேர்தலில் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. உண்மை. தாவேகா தொண்டர்களை மட்டுமல்லாமல் தன்னையும் இசை வெள்ளத்தில் மூழ்கடித்த கிடாக்குடி மாரியம்மாளுக்கு புத்தகம் ஒன்றை பரிசளித்த விஜய் இசை குழுவினருடன் தனித்தனியே புகைப்படம் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தாவேகா தலைவர் விஜயுடன் மேடையேற்றப்பட்டனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி முறையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தாவேகா கொள்கை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதோடு தலைவர்கள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படத்திற்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வரவேற்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, எங்கள் தலைவரை பார்த்து நடிகர் என்கிறார்கள், ஆனால் அவர்களே எங்கள் தலைவரை பார்த்துத்தான் பேண்ட் ஷர்ட் போடுகிறார். அந்த வகையில் முதல்வரும் தளபதி ரசிகர் தான் என கூறினார். அதை கேட்ட விஜய் புன்முறுவல் செய்தார். ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல. இதுல இருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த 62 வாரங்களுக்கு விஜய் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக தீவிரமாக செயல்படுவார் என்றார். மேலும் அண்ணா, எம்ஜிஆரை போல அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவார் விஜய் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த 62 வாரங்கள் நாம் தான் எதிர்க்கட்சி தலைவர், நம் தலைவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை 1967 அண்ணா ஏற்படுத்தியது போல 1977 எம்ஜிஆர் ஏற்படுத்தியது போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்.
ஆதவை தொடர்ந்து பேசிய தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர், அடுத்த 100 நாட்களில் ஒவ்வொரு தாவேகா நிர்வாகியும் புதிதாக 10 பேரையாவது கட்சியில் இணைக்க வேண்டும் என்றார். அப்படி செய்தால் 3 மாதங்களில் தாவேகா 10 மடங்கு வளர்ச்சியை பெறும் என அறுதியிட்டு தெரிவித்தார். In next 100 days, each one of you, those who are here in this meeting hall and those who are listening from all over Tamil Nadu and beyond, please make a resolve that in next 100 days, that is roughly 3 months, you will add at least 10 new members to TBK family. TBK Kutumbam becomes 10 times bigger in a straight 3 months. Can you promise this to your leader? நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டிய போது சிறு குழந்தை ஒன்று தாவேகா கரைவெட்டி கட்டி கையில் கட்சி கொடியை வைத்து அசைத்ததை கண்டு வியப்படைந்த விஜய் அந்த குழந்தையை மேடைக்கு வரச் செய்து தூக்கி வைத்து கொஞ்சி மகிழ்ந்தார். ஒரு வழியாக நிகழ்ச்சியை முடித்துக் கொண்ட விஜய் இடம் கிடைக்காமல் வெளியில் காத்திருக்கும் தொண்டர்களை பார்ப்பதற்காக கேரவனில் சென்றார். நம்மை காண விஜய் வருவாரா என ஏங்கி கிடந்த தொண்டர்களுக்கு விஜயின் வருகை பெரும் சர்ப்ரைஸாக இருந்தது. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.